أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. நம் உயிரிலும் மேலான கண்மணி நாயகம் முஹம்மது முஸ்தபா ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய துவா பரக்கத்துல அல்ஹம்துலில்லாஹ் நம்ம துல்ஹாயிதா பிறையில 5வது இரவுக்கு வந்துட்டோம். இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் தஆலா ஒவ்வொரு நாளையும் ஒவ்வொரு நேரத்தையும் நம்மளுக்கு பரக்கத்துள்ள நாட்களாக, நிகமத்து நிறைந்த நாட்களாக, பாவங்கள் அற்ற நாட்களாக, நன்மையின் பக்கம் செலுத்தக்கூடிய நாட்களாக வல்ல ரஹ்மான் நம்மளுக்கு அனைவருக்கும் ஆக்கி அருள் புரிவானாக என்ற துவாவோட அல்ஹம்துலில்லாஹ் இன்றைய பயான்ல நாங்கள் எடுத்திருக்கிற தலைப்பு உள்ள தாயின் மகத்துவத்தை பத்தி ரொம்ப சிம்பிளா சொல்லிட்டாங்க. ஏன்னா அதை சொல்லும் போது ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸ்ல ஏதாவது ஒன்று சொல்லியிருந்தா ரொம்ப நல்லா இருந்திருக்கும். ஏன்னு கேட்டா எந்த மஜ்லிஸாக இருந்தாலும், எந்த சொற்களாக இருந்தாலும், எந்த செயலாக இருந்தாலும் நம் கண்மணி நாயகம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய சொல் செயல்கள் வராம எந்த அமலும் இல்லை. அவங்க சொன்னது எல்லாமே தாய் மகத்துவத்தை பத்தி சொன்னது எல்லாமே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியவைகள் தான். ஆனா அவங்க சொல்லும் போது அவங்க சொன்னதுன்னு சொல்லலை. இன்ஷா அல்லாஹ் நம்ம புரிஞ்சுக்கிடுவோம். நம்ம எல்லாருமே தாய்மார்களாக தான் அமர்ந்திருக்கோம், தாயாக ஆக போற பிள்ளைங்களா அமர்ந்திருக்காங்க. அப்ப தாயின் மகத்துவத்தை மனதில் ஏந்தி இன்ஷா அல்லாஹ் அதுக்கு முன்னாடி கிராத்து ஓதுனாங்களே வயலுள்ளிக்குள்ளி, அந்த சூறாவின் தன்மையை உணர்ந்து நம் வாழ்க்கையை கொண்டு செலுத்தக்கூடியவர்களாக வல்ல ரஹ்மான் ஆக்கி அருள் புரிவானாக என்ற துவாவோட இன்னைக்கு நம்ம எடுத்திருக்கிற இந்த தலைப்பு, அல்லாஹ் நமக்கு தரக்கூடிய ஆறுதல்கள். அல்லாஹ் நம்மளுக்கு எதையெல்லாம் ஆறுதல் தர்றான் அப்படின்னு நம்மளுக்கு தெரியும் இல்லையா? பல விஷயங்கள் ஆறுதல் தர்றான். ஆனா குர்ஆன்ல சில வார்த்தைகளை நம்மளுக்கு ஆறுதலாவே சொல்லியிருப்பான். அதுல இருந்து சில ஆறுதல் நம்ம இன்ஷா அல்லாஹ் கடைபிடித்து நம்ம வாழ்க்கையில கொண்டு வரக்கூடிய வாய்ப்பை வல்ல ரஹ்மான் தந்தருள்வானாக. ஏன்னா நம்மளுக்கு குர்ஆனே ஒரு ஆறுதல் தான், ஹதீஸே நம்மளுக்கு ஒரு ஆறுதல் தான், மார்க்கத்துடைய சட்ட திட்டங்களே ஆறுதல் தான். நம்ம வழி தவறி போயிடாம, நம்ம வழிகள்ல எந்த விதத்திலையும் குறைகள் வந்துடாம நம்மளை செம்மையாக இந்த மார்க்கத்தின்படி வாழ வைத்துக் கொண்டிருக்கானே ரப்புல் ஆலமீன், அந்த ரப்புல் ஆலமீனுக்கு நன்றி செலுத்துவது தான் அவன் நம்மளுக்கு கொடுக்கக்கூடிய ஆறுதல் அப்படின்னு புரிந்து அல்லாஹ் என்ன நம்மளுக்கு ஆறுதல் எப்படி கொடுக்குறாங்கிறத ஒரு கண நேரம் சிந்திச்சு பார்ப்போம். அதற்கு முன்னாடி ஆட்சி அதிகாரம் உள்ளவர்கள் எல்லாரும் அல்லாஹ்வின் சிந்தனையுடன் இருப்பவர்களாக வல்ல ரஹ்மான் ஆக்கி அருளணும். நாமளும் அதற்காக துவா செய்யணும். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் ஆட்சியோட இருந்தாங்க, அதிகாரத்தையும் அல்லாஹ் சேர்த்து கொடுத்தான். ஆனாலும் அவங்கள்ட்ட என்ன இருந்துச்சு? பணிவு இருந்துச்சு. அதனால அவங்க உலகம் ஆளக்கூடிய அரசராக அல்லாஹ் தஆலா ஆக்கினான். நம்ம எவ்வளவு கல்விகள் இருந்தாலும், எவ்வளவு செல்வங்கள் இருந்தாலும், நம்ம அல்லாஹ்விடம் பணிவுடன் நடந்தா ரப்புல் ஆலமீன் நம்மளுக்கு அனைத்து விஷயங்களிலேயும் நம்மளுக்கு அள்ளி தருவதற்கு காத்திருக்கான். நாம இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ்விடம் மனமுருகி கேட்போம், யா அல்லாஹ் எங்களுக்கு இரக்கம் சாட்டாதவர்களை எங்களிடம் சாட்டி விடாதே, இஸ்லாமியர்களுக்கு சாதகமான ஆட்சியை எங்களுக்கு தந்தருவாயாக அப்படின்னு நம்ம ஒரு துவாவோட இன்ஷா அல்லாஹ் நம்மளுடைய வாக்குகளை பதிய வைப்போம். அல்லாஹ்விடம் துவா செய்வோம். எல்லா இடத்துலையும் நல்ல ஆட்சி மலரணும், எல்லாமே நல்லதா நடக்கணும், தீங்குகள் இல்லாத வாழ்க்கையை அல்லாஹ் நம்மளுக்கு தரணும். கூடுமான வரைக்கும் அல்லாஹ் நம்மளுக்கு தந்துக்கிட்டு தான் இருக்கான். அப்படிப்பட்ட ரப்பு நம்மளுக்கு என்ன தீர்வு தர்றான், நம்மளுக்கு என்ன ஆறுதல் சொல்றாங்கிறத நம்ம இப்ப பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். நம்ம மனிதர்கள் எல்லாருமே என்ன செஞ்சிடும், யா அல்லாஹ் என் பிரச்சனைக்கு என்ன தீர்வு அப்படின்னு நம்ம பிரச்சனையை முன்னு வச்சு அல்லாஹ்ட்ட கேட்போம். என்ன தீர்வு, இப்ப உள்ள காலகட்டத்துல என்ன தீர்வு வருமோ அப்படிங்கிற ஒரு பயத்துல தானே இருக்கும். அப்ப நம்மளுக்கு அல்லாஹ் தஆலா சிறந்த தீர்ப்பு தருவாங்கிறதுக்கு அல்லாஹ் குர்ஆன்ல 40வது அத்தியாயம் 60வது வசனத்துல சொல்றான், உங்கள் ரப்பு கூறுகிறான், என்னையே நீங்கள் பிரார்த்தியுங்கள், நான் உங்கள் பிரார்த்தனைகளுக்கு பதிலளிக்கிறேன். அப்ப அல்லாஹ் வந்துட்டு நம்ம துவா செய்யும் போது அல்லாஹ் நம்மளுக்கு பதிலளிப்பான் அப்படின்னு உணர்வோடு அவன்கிட்ட துவா செய்யணும்.
அல்ஹம்துலில்லாஹ் நம்மளுக்கு அல்லாஹ் தஆலா கொடுத்திருக்கிற பெரிய கிஃப்ட் துவா. யார்கிட்டையும் எதுவும் கேட்க தேவையில்லை, ரப்பிட்ட கேட்டா ரப்பு தந்துருவான். எத்தனையோ உதாரணங்கள். சின்னீரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா ஒரு மார்க்கத்துக்கு புதுசா வர்றாங்க. அப்போ வந்து அறியாமை காலத்துல இஸ்லாத்துக்கு வந்தவங்களை எல்லாம் அடிச்சு துன்புறுத்தக்கூடிய காலம். அந்த காலத்துல சின்னீரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா இஸ்லாத்தை தழுவிட்டாங்க. தழுவின உடனே அவர்களை வந்து துன்புறுத்துறதுக்கு என்ன செஞ்சாங்கன்னா, பாலைவனத்துல கொண்டாந்து ஒரு கல்லுல கட்டி போட்டுட்டாங்க, தண்ணி இல்லாம. இப்ப வெயில் நேரம், தாகத்தை பத்தி நம்மளுக்கு சொல்ல தேவையில்லை, எந்த அளவுக்கு தாகம் இருக்கு. அப்ப அந்த பாலைவன வெயில்ல எப்படி இருக்கும், சுட்டடிக்க வெயில்ல அவங்களால தாங்க முடியல, தண்ணீர் தாகம். அப்ப அவங்க சொல்றாங்க, நீங்க உங்களுக்கு இப்ப தண்ணி தரதா இருந்தா ஈமான விடு, நாங்க இப்ப உடனே தண்ணி தந்துடும், உன்னை அவுத்து நான் கூட்டிகிட்டு போயிடும். அப்ப அவங்க சின்னீரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவ்வளவு நாள் இஸ்லாத்திலேயே இல்லை. ஆனா இஸ்லாத்தை ஏந்தினதுக்கு பிறகு அவங்ககிட்ட இருந்த ஈமானுடைய உறுதி எப்படி இருந்துச்சுண்டா, அவங்க சொல்றாங்க, எனக்கு தாகம் என்பதும் என் ரப்புக்கு தெரியும், எனக்கு தண்ணி எப்ப கொடுக்கணுங்கிறது ரப்புக்கு தெரியும், என் ரப்பு எனக்கு கொடுப்பான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. வானத்துல இருந்து தண்ணி இறங்குது அவங்களுக்கு. சுப்ஹானல்லாஹ். அப்ப நம்மளுடைய உறுதியான ஈமானோட நம்ம தீர்வுக்கு, பிரச்சனைக்கு எங்களுக்கு தீர்வு வேணும் யா அல்லாஹ் நம்ம கேட்கும்போது எல்லா பிரச்சனையும் தெரிஞ்சது ரப்புல் ஆலமீன் தான். இப்ப நான் என் பிரச்சனையை அவங்களோட சொல்றேன்னா கொஞ்சம் கொஞ்சம் சொல்லுவேன். ஆனா எனக்கு இந்த நான் சொல்ல முடியாத பிரச்சனை கூட அவனுக்கு தெரியும். அப்ப அந்த தீர்வு அவன் தருவான்னு இந்த ஆயத்தை ஓதி நம்ம வாழ்க்கையை அல்லாஹ்விட ஒப்படைக்கக்கூடியவர்களாக இருப்போம். அடுத்தது, இரண்டாவதாக நம்ம மனிதர்கள் என்ன செய்யறோம், அனைத்துக்கும் அவசரப்படுவதாக இருக்கிறோம். எல்லாமே அவசரம். இது இன்னைக்கு இப்பவே நடந்துடணும், இப்பவே தந்துடணும், இன்னைக்கு நான் கேட்டேன் நாளைக்கு தந்துடணும், இன்னைக்கு அசருக்கு கேட்டா மகரிபுக்கு நிறைவேறணும். நம்மகிட்ட இஹ்லாஸ் இருந்தா நிச்சயமா நிறைவேறும். அப்ப அதுக்கு அல்லாஹ் தஆலா என்ன சொல்றான், நிச்சயமாக பொறுமையாளர்களுடன் அல்லாஹ் இருக்கிறான், நீங்க அவசரப்படாதீங்க. அல்லாஹ் என்ன சொல்றான், நிச்சயமாக அல்லாஹ் பொறுமையாளர்களுடன் இருக்கிறான்னு அல்லாஹ் தஆலா 2வது அத்தியாயத்துல 153வது வசனத்துல சொல்றான். இன்னைக்கு நம்மளுக்கு பொறுமைங்கிறது எங்கேயோ லாக்கர்ல வச்ச ஒரு பொக்கிஷம் மாதிரி இருக்கு. கோபம்ங்கிறது நம்ம கூடயே இருக்கிற மாதிரி இருக்கு. அல்லாஹ் நம்மளை அனைவரையும் பாதுகாத்து பொறுமையை கையாளக்கூடியவர்களா எல்லா விஷயத்திலையும். நான் பொறுமையா தான் இருக்கேன்னு சொல்லி நம்ம செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு சொல்றதுக்கு பெரும் பொறுமை இல்லை. அந்தந்த நேரத்துல பொறுமை காக்கிறது தான் பொறுமை. இதுக்கு நம்ம கண்மணி நாயகம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முறை ஒரு பெண் பிள்ளையை இழந்துட்டு அழுதுகிட்டு இருக்காங்க, சத்தமிட்டு அழுதுகிட்டு இருக்காங்க. சொல்லப்போனா ஒப்பாரின்னு சொல்லலாம். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பக்கம் போய் சொல்றாங்க, அம்மா நீங்க அழுகாதீங்க, அல்லாஹ் உங்களுக்கு இழந்ததை விட சிறந்ததை தருவான், கவலைப்படாதீங்க, அல்லாஹ்ட்ட துஆ செய்யுங்க அப்படின்னு அவங்க ஆறுதலாக சொல்றாங்க. வந்து சொல்லுவது ரசூல் தான் அந்த பெண்மணிக்கு தெரியல. டக்குன்னு சொல்றாங்க, நான் பட்ட துன்பம் உங்களுக்கு வந்தாதான் தெரியும் அப்படின்னுட்டு அந்த பெண்மணி வந்து ரசூல்லாவை பார்த்து சொல்லிட்டாங்க. இப்ப அவங்க போனதுக்கு பிறகு பக்கத்துல இருந்தவங்க சொல்றாங்க, நீ யாரை பார்த்து நீ சொன்னது தெரியுமா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பார்த்து சொன்னேன். இப்ப அந்த பெண்மணி பதறி போய் ரசூல்லாட்ட ஓடியாறாங்க. யா ரசூலல்லாஹ், நான் வந்து என்னுடைய கவலையில நான் யாருங்கிறது தெரியாம சொல்லிட்டேன், எனக்கு அல்லாஹ் தஆலா அழகிய பொறுமையை தரணும், நான் பொறுமையா இருக்கேன் யா ரசூலல்லாஹ்ங்கும் போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, பொறுமை கேட்கும் போது நீங்க பொறுமையா இருக்கிறதுக்கு பேர் தான் பொறுமை. இப்ப நீங்க அழுக முடிச்சதுக்கு பிறகு நம்ம அப்புறம் வர்றதுக்கு பேரு பொறுமை கிடையாது. ஆரம்பத்துல இருந்து பொறுமையை காக்கணும், இன்ஷா அல்லாஹ் பொறுமையை கையாளுங்கம்மான்னு சொன்னாங்க. அப்ப நம்மளுக்கு ஏதாவது பிரச்சனைகள் வரும்போதுதான் நம்ம பொறுமையை காக்கணும். ஒழிய பேசுறதெல்லாம் பேசிட்டு கத்துறதெல்லாம் கத்திட்டு நான் பொறுமையா இருக்கேங்கிறதுனால நீங்க தப்பிச்சிங்க அப்படின்னு சொல்லுவதற்கு பேரு பொறுமை இல்லை அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிறோம். அடுத்ததாக இப்ப நம்ம எல்லாருமே என்ன சொல்லுவோம், எதிரியை கண்டு அஞ்சுகிறேன். யாராவது நமக்கு எதிரி வர்றாங்கண்டா என்ன சொல்லுவோம், அவங்கள பார்த்தா பயமா இருக்கு, இவங்கள பார்த்தா பயமா இருக்கு, இது நடந்துட்டா பயமா இருக்கும், அது நடந்தா, இப்படி எல்லாமே நம்ம ஒரு பயத்தோட சொல்லுவோம் இல்லையா. எனக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை, இப்ப கரண்ட் போகுதுன்னு வைங்களேன், இருட்டா இருக்கு எனக்கு பயமா இருக்கு அப்படின்னு சொல்லுவோம். இப்ப எல்லாத்துக்குமே அஞ்சக்கூடியவர்களாக இருக்கோம். நம்மளை பார்த்து அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ்வையே நீர் முற்றிலும் நம்புவீராக, அல்லாஹ்வே உனக்கு பாதுகாவனாக இருக்கிறான், இருக்க போதுமானவனாக இருக்கிறான். 33வது அத்தியாயத்துல 3வது வசனத்துல அல்லாஹ் சொல்றான். அப்ப அல்லாஹ் முற்றிலும் நம்மளுக்கு பாதுகாவலனாக இருக்கிறான், எல்லாத்துக்கும் மேலானவனாக இருக்கிறான்டா. அல்ஹம்துலில்லாஹ், ஒரு பாதுகாப்பு நம்மளுக்கு இருக்கும் போது நம்மளுக்கு இந்த ஆயத்தையே அல்லாஹ் நம்மளுக்கு தந்திருக்கான்.
அப்ப நம்ம பாதுகாப்பு இல்லைன்னு சொல்ல முடியுமா? நம்ம அல்லாஹ் நம்மளுக்கு அல்ஹம்துலில்லாஹ் மலக்குமார்களுடைய துணைய அனுதினமும் கொடுத்திருக்கான். இஸ்லாமியர்களுக்கு, ஈமான் கொண்டவர்களுக்கு தனிமை என்பதே இல்லை. ஏன்னா எப்பவுமே ரப்பு நம்ம கூடயே இருப்பான். கிராமன் காத்திபின் மலக்குமார்கள் நம்ம கூடயே இருப்பாங்க. அப்படி இருக்க நம்ம என்ன சொல்லுவோம், நான் தனியா இருக்கேன். இப்ப நான் தொழுதுகிட்டு இருந்தேன், நீங்க மதரசாவுல யார் இருக்காங்க அப்படின்னா நான் மட்டும் இருக்கேன்னு சொன்னா அது என்னுடைய அறியாம. அது மலக்குமார்கள் துணையோட ரப்புல் ஆலமீன் என்னை இங்க இருக்க வச்சிருக்கான். இதுதான் நான் சொல்ற வார்த்தையா இருக்கணும். ஈமான் எனக்கு நிரப்பமா இருந்தால் அப்ப நம்ம என்ன செய்யணும், அல்லாஹ் நம்மளை பாதுகாத்துக்கிடுவான், பாதுகாவலனாக இருக்கான், எல்லாத்துக்கும் போதுமானவனாக இருக்கான்னு நினைச்சிட்டோம்டா அல்லாஹ் இந்த ஆறுதலை நம்மளுக்கு கொடுக்குறான். அடுத்தது நான் என்ன சொல்றோம், நம்ம மனிதராகப்பட்ட நாம இந்த வாழ்க்கையை எப்படி சமாளிக்க முடியலையே, எங்கிட்டு போனாலும் பிரச்சனையா இருக்கு, எதை தொட்டாலும் பிரச்சனையா இருக்கு, குடும்பத்திலையும் நிம்மதி இல்லை, எல்லா இடத்துலையும் குழப்பங்கள் இருக்கு அப்படின்னு நம்ம என்ன சொல்றோம், சமாளிக்க முடியலைங்கிறோம். இப்ப பொதுவாகவே இப்ப சமாளிக்க முடியலன்னு நம்ம இப்ப உள்ள காலகட்டத்துல பேசக்கூடிய 3 வார்த்தை என்ன சொல்லுங்க யாராச்சும். இன்னைக்கு பொழுதுல நம்ம அதிகமா பேசியிருந்த வார்த்தை எல்லாருமே, ஆண்கள் பெண்கள் எல்லாருமே. யாருமே சொல்ல மாட்டீங்களா? நீங்களே சொல்லிருங்க, நீங்க தானே வைக்க மாட்டிருக்கீங்க. என்ன வெயில் போடுதுப்பா, வெளியவே வர முடியல. இது முதல் வார்த்தை. 2வது, விலைவாசியை சமாளிக்க முடியல. எங்கிட்டு போனாலும் அதிகமான விலைவாசியா இருக்கு. அதுல இந்த ஆட்டோல பயணம் செய்யறவங்கலாம் ரொம்ப குடும்பம். அதுல அதை ஏத்திட்டாங்க, இதை ஏத்திட்டாங்க, பெட்ரோல் ஏறி வச்சுட்டு ஒண்ணுமே தெரியாது. ஆனாலும் நம்மளும் சேர்ந்து பேசுவோம். அடுத்தது 3வது, ஆட்சி எப்படி வரப்போகுதோ தெரியலையே. இந்த 3ஐயும் நம்ம எதுவும் பண்ண முடியாது. வெயிலுக்கு ஏதாவது ரிமோட் கொடுத்துருக்கானா அல்ல, நீ குறைச்சு வச்சுக்கண்டு. விலைவாசி ஏற்றத்தை நம்மளால ஏற்கவும் முடியாது, நம்மளால குறைக்கவும் முடியாது. அடுத்தது எலெக்ஷன் முடிவு எப்படி வருமோ அது ரப்புடைய கையில இருக்கு. இப்ப நம்ம 3ஐயும் சொல்லி என்னால சமாளிக்க முடியலையேன்னு நம்ம புலம்புறது சரியா? சரி இல்லை. அப்ப நம்ம என்ன செய்யலாம், நம்மளா சொல்றதுக்கு அல்ல என்ன திருப்பி அதுக்கு நம்மளுக்கே எப்படி சொல்றான், மேலும் பிந்தியதை முந்தியதை விட நாம் மேலராக ஆக்கி வைப்போம். அல்லாஹ் தஆலா சொல்றேன், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றேன், மேலும் பிந்தியது மறுமை, முந்தியது இன்மை, இம்மையை விட உமக்கு மேலானதாக ஆக்கி வைப்போம். மறுமையை உங்களுக்கு சிறப்பாக்கி வைப்போம். இம்மையில உள்ள கஷ்டத்தை விட மறுமையில உங்களுக்கு ரொம்ப லேசாக்கி கொடுப்போங்கிற அல்லாஹ் தஆலா 93வது அத்தியாயத்துல 4வது வசனத்துல அல்லாஹ் தஆலா சொல்றான். அப்ப நம்ம இதை உணர்ந்துறோம் இல்லையா? நேற்றைய நாள் அல்ஹம்துலில்லாஹ் நம்மளுக்கு அல்லாஹ் தஆலா நேற்று இருந்த பிரச்சனையை இன்னைக்கு தரமாட்டான். அவனுடைய நீதியே அதுதான். இன்றையுடைய பிரச்சனையை நாளைக்கு சுமத்த மாட்டான். அல்லாஹ் என்ன சொல்றான், நான் நாளைய அமலை உன்னிடம் நான் கேட்கவில்லை, நீ நாளைய ரிஸ்கை பத்தி நீ கவலைப்படாத. அல்லாஹ் நம்மளுக்கு சொல்லக்கூடிய வார்த்தை. அப்ப நம்ம எல்லா நேரத்திலையும் ரப்பு என்னைய மேல்மையாதான் வைப்பான். நம்ம ஏன் இந்த பிரச்சனையை சமாளிக்க முடியல, ஏன் என்னுடைய பிரச்சனை சமாளிக்கிறதுக்கு ரப்புல பிரச்சனையை தருவது அவன் தான். நம்ம என்ன கேட்டகரியில இருக்கோமோ அப்படி பிரச்சனையை தருவான். ஈமானுடைய உறுதியில இருந்தா நபிமார்கள் எல்லாம் எந்த அளவு ஈமான்ல உச்சத்துல இருக்காங்க, அவங்களுக்கெல்லாம் அல்லாஹ் தஆலா எப்படிப்பட்ட பிரச்சனைகளை கொடுத்தான் வரலாறு சொல்லதானே செய்யுது. கொஞ்சம் நெஞ்ச பிரச்சனையா கொடுத்தான் அல்லாஹ். எல்லார கொண்டும் பிரச்சனை கொடுத்தான். மனைவி மக்களை கொண்டு நபிமார்களுக்கு பிரச்சனை கொடுத்துருக்கான். குடும்பத்தை கொண்டு தாய் தந்தையை வச்சு பிரச்சனை கொடுத்துருக்கான். பொதுமக்களை வச்சு பிரச்சனை கொடுத்துருக்கான். எல்லாத்துலயும் நபிமார்கள் அந்த பிரச்சனையில சார்ந்துதானே வந்தாங்க, வெற்றி அடைஞ்சாங்கல்ல. அப்ப நம்மளும் இன்ஷா அல்லாஹ் பிரச்சனை இல்லாத வாழ்வு இல்லை, அந்த பிரச்சனைக்கு அல்லாஹ் தீர்வு தருவான். அப்ப இந்த வாழ்க்கையை சமாளிக்க முடியலையே நம்ம புலம்பக்கூடியவர்கள் இந்த ஆயத்தை ஓதி நம்மளை இன்ஷா அல்லாஹ் அமைதிப்படுத்திக் கொள்ளக்கூடியவர்களாக இருக்கும். அடுத்தது நம்ம என்ன சொல்றோம், அல்லாஹ் நம்ம அனைவரையும் பாதுகாப்பானாக. பாவங்களின் இருளில் சிக்கி கொண்டதாக நான் உணர்கிறேன். அதாவது நம்ம சொல்லலாம், யார்ட்டையும் சொல்லும்போது நான் என்ன பாவம் சொன்னு தெரியல, எனக்கு போய் இந்த கஷ்டம் சொல்லுவோம் இல்லையா? அப்ப பாவத்தை நம்ம சிக்கிக்கிட்டோம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம்ல. அதை உணர்றேன்னு சொல்லக்கூடியனா அடுத்த பாவத்துல இருந்து நான் தப்பிக்கிறேனா, செய்யாம இருக்கனா அப்படிங்கிறதுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன சொல்றான்,
அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்டவர்களின் பாதுகாவலன் அவன். அவர்களை இருளிலிருந்து வெளிச்சத்துக்கு கொண்டு வருபவனும் அவனே. அல்லாஹ் தஆலா சொல்றான். அதனால நீங்க என்ன செய்யாதீங்க, இருள்ல மாட்டிக்கிட்டோம்னு நீங்க கவலைப்படாதீங்கன்னு அல்லாஹ் தஆலா 2வது அத்தியாயம் 257வது வசனத்துல சொல்றான். அப்ப நம்ம இருள்ல மாட்டிக்கிட்டோம்னா வெளிச்சம் தருவது அல்ஹம்துலில்லாஹ். இப்ப அல்லாஹ் தஆலா என்ன செய்றான், இருள்ல இருந்து நாங்க உங்களை காப்பாத்துவேங்கிறான். நம்ம பாவத்துல இருள முழுகிறோம் அப்படிங்கிறத விட நம்ம பாவம் என்ன செஞ்சிருக்கோம் நம்ம சிந்திச்சு பார்த்து அல்லாட்ட மன்னிப்பு கேட்டு அதுல இருந்து நம்ம வெளியே வரக்கூடியவர்களாக, இனிமேல் பாவம் செய்யாத வாழ்க்கை எனக்கு தந்துரியா அல்லான்னு கேட்கக்கூடியவர்களாக வல்ல ரஹ்மான் ஆக்கி அருள் புரிவானாக. இதுக்கு ஒரு வரலாற்று சம்பவம். கண்மணி நாயகம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட இருந்த தஹ்லபா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, அந்த சஹாபி சிறிய வயது வாலிபர். அவங்க என்ன செய்யறாங்க, ஒரு முறை வெளியில ஒரு வேலையாக ரசூல் ஸல்லல்லாஹு அனுப்புறாங்க. போகும்போது அப்போலாம் வந்து குளியரை வந்து ஒரு தாவாணி ஒரு சாக்கு இந்த மாதிரி தானே குளியர் அமைச்சிருப்பாங்க. அப்போ ஒரு பெண்மணி குளிச்சுக்கிட்டு இருக்கிறது, அந்த காற்று அடிச்சு அந்த அந்த துணி விலகிருச்சு. அப்போ அவங்களுடைய பார்வை அந்த பெண் மேல விழுந்துருச்சு. அவ்வளவுதான், அவங்க வேணும்னு திட்டமிடலை, வாக்கணும் பாவம் செய்யணும் அவங்க செய்யலை, ஆனாலும் பார்வை விழுந்துருச்சு. விழுந்த உடனே அந்த ஒரு நேரம் பார்த்துட்டு பார்வையை எடுத்துட்டாங்க, அவ்வளவுதான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்க, முதல் பார்வை உன்னுடையது, 2வது பார்வை தான் சைத்தானுடையதுன்னு சொல்றாங்க. அந்த அடிப்படையில் அவங்க ஒரு தடவை தான் அதை பார்த்துட்டாலும் என்ன செஞ்சுட்டாங்க, ரொம்ப அதை கவலைப்பட்டு நம்ம அறியாம அந்த பெண் குளிக்கிறத பார்த்துட்டோமே அப்படிங்கிற காரணத்தினால 40 நாட்களாக மலை மேல இருந்து அல்லாட்ட அழுது மன்னிப்பு கேட்கிறாங்க. எப்படி கேட்கிறாங்க, ஊருக்குள்ளேயே வர்றது இல்லை, அங்கேயே அவங்களுடைய அமல்களை வச்சுக்கிறது. அழுது 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 ரொம்ப மெலிந்தவர்களாக ஒரு மாதிரி ஆயிட்டாங்க. அதாவது சொல்ல போனா பைத்திய நிலை மாதிரி ஆயிட்டாங்க. இவர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க, ஏன் அந்த சஹாபியை காணோம், ஹலபாங்கிறது ரலியல்லாஹு தஆலா சஹாபியை தோழரை இங்க அப்படின்னு கேட்கும்போது உமர் கத்தாப் ரலியல்லாஹு தஆலா தேடி போறாங்க. போகும்போது மலையடி வாரத்தில் போகும்போது கேட்குறாங்க, இப்படி ஒரு இன்னும் அடையாளம் உள்ள ஆட்களை பார்த்துங்க. ரொம்ப மெலிஞ்சு போன தோற்றத்துல இருந்து மாடு மேய்க்கிற அந்த ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கிற சிறுவர்கள் சொல்றாங்க, மெலிஞ்சு போன தோற்றத்துல ஒரு மனிதர் சாயந்தர நேரம் மேலே இருந்து கீழே இறங்கி வருவார், வந்து எங்கிட்ட கொஞ்சம் பால் வாங்கி குடிச்சிட்டு திரும்ப அழுதுகிட்டே மேலே போயிடுவாரு. இதுதான் நாங்கள் ஒரு மனிதரை பார்த்துருக்கோம். உமர்கத்த பிரகாரத்தில் போறாங்க. அந்த சஹாபி கூனி குறுகி மெலிஞ்சு போய் ஒரு இடத்துல படுத்திருக்காங்க. இவங்க கூப்பிடுறாங்க வாங்கண்டு. இல்லை நான் வரமாட்டேன், நான் பாவம் செஞ்சுட்டேன், இப்படியே இருந்தே அல்லாட பாவம் மன்னிப்பு கேட்டேன், என்னுடைய ஹயாத்து முடிவுக்கு வரணும், நான் ஊருக்குள்ள வரமாட்டேன், நான் வர்றதுக்கு தகுதி இல்லாதவன் அப்படிங்கிறாங்க. என்ன பாவம் செஞ்சேன்னு இவங்க கேட்கல, எவ்வளவோ சொல்லி பார்க்குறாங்க கேட்கல. அவங்கள தூக்கி தோல்ல போட்டுக்கிட்டு வந்துடுறாங்க. உமர் கத்தாப் ரலியல்லாஹு தஆலா வந்து அவங்க வீட்டில் படுக்க வச்சுட்டு அவங்க குடும்பத்தை சொல்லிட்டு வர்றாங்க. இப்போ ரசூலுல்லாஹ் கேட்குறாங்க என்ன ஆச்சுன்னு. இந்த மாதிரி போனேன், அவங்க அந்த மாதிரி முடியாமல் இருந்தாங்க, அவங்கள கொண்டாந்து அவங்க வீட்டில் ஒப்படைச்சிட்டு வந்துட்டேன்னு உமர் கத்தாப் ரலியல்லாஹு தஆலான்னு பதில் சொல்றாங்க. இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த தோழரை பார்க்க அவங்க வீட்டுக்கு போறாங்க. வீட்டுக்கு போய் என்ன செய்யறாங்க, தஹ்லபா ரலியல்லாஹு தஆலாவுடைய தலையை தூக்கி தன்னுடைய மடியில வைக்கிறாங்க. சுபஹானல்லாஹ், எவ்வளவு பெரிய பாக்கியம் பெற்ற அந்த சஹாபியா இருப்பாங்க. அந்த அவங்க அறியாம செய்த பாவத்துக்கே அவங்க அழுது கேட்ட கண்ணீருக்கு ரசூலின் மடி கிடைச்சிருச்சுமா துனியாவிலேயே. இப்ப அப்ப அதை உமர் கத்தாப் ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க, அந்த சஹாபியா நான் இருந்திருக்க கூடாதா, அந்த தலை என் தலையா இருந்திருக்க கூடாதா அப்படின்னு உமர் கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அதை நினைச்சு அவங்க அல்லாட்ட கேட்கிறாங்க. இப்ப கேட்கிறாங்க, தஹ்லபா ரலியல்லாஹு தஆலா கேட்கிறாங்க, உங்களுடைய பாவத்தை அல்லாஹ் மன்னிச்சிருவான், நீங்க ஏன் இந்த மாதிரி மனசுல ரொம்ப இதா போடுறீங்க அப்படிங்கும்போது அந்த சஹாபி சொல்றாங்க, என்னுடைய நாடி நரம்பு என்னுடைய இரத்த தாளங்கள் எல்லாம் எறும்பு ஊறுவது போல முணுமுணுங்குது. சொல்றது புரியுற மாதிரி இருக்கா? இப்ப நம்மளுக்கு ஒரு மாதிரியா சிலுக்கும் இல்லையா, அந்த மாதிரி என்னுடைய நரம்புகளுக்குள்ள எனக்கு சிலிப்பு வருது. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, தோழரே உங்களுடைய நாடி நரம்பு எல்லா இடத்துலையும் ஈமான் பரவி விட்டது. சுபஹானல்லாஹ், அல்லாஹ் பாவத்தை மன்னிச்சுட்டான், ஈமான் பரவி விட்டதுன்றாங்க. சொன்ன அந்த நிமிடமே அந்த சஹாபி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய மடியில இருக்கும்போது மரணத்தை தழுவுனாங்கன்னு வரலாறு. இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். எப்படிப்பட்ட பாவ மன்னிப்பு! இன்னைக்கு நம்ம பாவ மன்னிப்புங்கிறத சும்மா அஸ்தக்ஃபிருல்லாஹ் அலீம்னு சொல்லும் போது கூட நம்மளுக்கு என்ன ஆகுது, இல்லை ஒரு உணர்வு, ஒரு பயம்,
வருதா வரலையா அப்படின்னு நம்ம தெரிஞ்சு நம்ம இந்த ஆயத்தை ஓதி நம்ம வாழ்க்கையை சீர்படுத்துவோம். அடுத்ததாக நம்ம என்ன சொல்றோம், வாழ்க்கையில நம்ம தோத்துக்கிட்டே இருக்கனே அப்படின்னு, எனக்கு எந்த இதுலயுமே வெற்றி கிடைக்கலையே, தோல்வி தானே கிடைக்குது அப்படின்னு நம்மளுக்கு ஒரு எல்லா நேரத்திலையும் ஒரு சில நேரங்களில் நம்ம நினைக்கும். ஏன் குறிப்பா எல்லா நேரத்திலையுமே நினைப்போம் வாழ்க்கையில. அப்ப அல்லாஹ் தஆலா அது குர்ஆன்ல என்ன சொல்றான், நம்மளுக்கு 3வது அத்தியாயம் 133வது வசனத்துல அல்லாஹ் என்ன சொல்றான், நீங்கள் தைரியத்தை இழக்காதீர்கள், கவலையும் கொள்ளாதீர்கள், நீங்கள் மூமின்களாக இருந்தால் நீங்கள் தான் உன்னதமானவர்கள். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் அதையும் சொல்லிட்டான், நீங்க மூமின்களாக ஈமான்தாரிகளாக இருந்தீங்கன்னா தான் நீங்க உன்னதமானவர்கள். கவலைப்படவும் தேவையில்லை, நீ என்ன செய்ய தேவையில்லை, தைரியத்தை இழந்து நம்ம வாழ தேவையில்லை அப்படின்னு அல்லாஹ் நம்மளுக்கு ஆறுதல் சொல்லக்கூடியவனாக இருக்கான். அடுத்ததாக மனிதர் என்ன நினைக்கிறான், என்னை காயப்படுத்தியவர்களை மன்னிப்பது கடினமாக இருக்கு. சொல்லுவோம்ல, யாரையும் நம்ம மன்னிக்கிறதுக்கு தயாரா இருக்கோமா? மன்னிப்புங்கிறது தான் மனிதனுடைய மகத்துவம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இருக்கக்கூடிய மிக சிறந்த குணம் மன்னிப்பு. அந்த மன்னிப்பு தான் நம்மகிட்ட கொடுத்துருக்கான் அல்லாஹ். இன்னைக்கு நம்ம ஒருத்தர் மன்னிக்கக்கூடியவர்கள் இருக்கமா? யாராவது நம்மளை காயப்படுத்தி இருந்தா அதை நம்ம மன்னிச்சிடமா அப்படின்னு ஒரு கண நேரம் சிந்திச்சு பார்ப்போம். அந்த மன்னிக்கக்கூடியவர்களுக்கு பார்த்து அந்த மன்னிக்கணுங்கிறதுக்கு அல்லாஹ் என்ன சொல்றான்னா, அல்லாஹ் சொல்றா, உங்களை மன்னிக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால் நான் உங்களை மன்னிக்க விரும்ப மாட்டீங்களா? அல்லாஹ் கேள்வி நம்மளை பார்த்து கேட்கிறேன், மன்னிக்க மாட்டீங்களா? அப்ப நீங்க அடுத்தவங்களை மன்னிச்சிருங்க. உங்களுக்கு துன்பம் தருபவர்களை, உங்களுக்கு சிரமம் தந்தவங்களை என்ன செய்யுங்க, மன்னிச்சிருங்கன்னு அல்லாஹ் தஆலா 24வது அத்தியாயத்துல 22வது வசனத்துல அல்லாஹ் சொல்றான். குர்ஆன்ல இந்த வசனங்கள் எல்லாம் எதுக்காக உங்களுக்கு நாங்க சொல்றோம்னா, குர்ஆன் ஓதக்கூடியவர்கள் தான் நாம, தர்ஜுமா படிக்கக்கூடியவர்கள் தான் நாம, எடுத்து நம்ம பார்த்து நம்மளுடைய பாதையை மார்க்கத்தின் பக்கம் திருப்பக்கூடியவர்களாக இருக்கணுங்கிறதுக்கு தான் இந்த அத்தியாய வசனம்லாம் உங்களுக்கு சொல்லப்படுது. அடுத்ததாக மனிதர்கள் என்ன செய்யற, மறுமையை கண்டு பயப்படுகிறேன் அப்படின்னு நம்ம சொல்றோம். மறுமையை கண்டு பயப்படுகிறேங்கிறான். ஆனா மறுமைக்கு என்ன சேர்த்து வச்சிருக்கோம்? அந்த மறுமையில போய் நம்ம என்ன எப்படி இருக்க போறோம்? அதுக்கு அல்லாஹ் என்ன சொல்றான், எவர்கள் ஈமான் கொண்டு நன்மையான காரியங்களை செய்கிறார்களோ அவர்களை சுபனபதியில் புகுத்துவோம், அவற்றின் கீழே ஆறுகள் என்றென்றும் ஓடிக்கொண்டிருக்கும். அல்லாஹ் தஆலா 4வது அத்தியாயத்துல 57வது வசனத்துல அல்லாஹ் சொல்றான். அப்ப நம்ம மறுமையை நம்பக்கூடியவங்க நம்ம என்ன செய்யணும், மறுமைக்கு உள்ள கட்டி சாதனங்கள் நம்மகிட்ட என்ன இருக்கு, கட்டி சாதனங்கள் நம்மகிட்ட என்ன இருக்கு, எதை கொண்டுகிட்டு போக போறோம்? துனியாவுல இருந்து நம்ம கொண்டு போறது எதுவுமே இல்லை, தக்வாவை தவிர. கண்மணி நாயகம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறிய அந்த சுன்னத்தான வழிமுறைகள், அல்லாஹ் நம்மளுக்கு அந்த பரலான வழிமுறைகளை நம்ம தக்வாவுடன் செயல்படுத்தி இருந்தால் அது நம்மளுக்கு நன்மையாக நம்ம கூட வரும். அதுவும் அல்லாஹ் நாடினால், அல்லாஹ் நாடினால்தான். இல்லாட்ட அல்லாஹ் நம்ம அனைவரையும் பாதுகாப்பானாக. நம்ம ஒரு ஓட்ட பக்கெட்ல தண்ணி ஊத்துனா நம்ம நிலைமை என்ன ஆகும்? ஓடிக்கிட்டே இருக்கணும். அமல் செய்கிறேங்கிற பேர்ல நம்ம அமல் செய்யறதெல்லாம் நம்ம ஓட்ட பக்கெட்ல ஒரு தண்ணி ஊத்துறது மாதிரி நம்ம நிலைமை இருந்துடக்கூடாது. அப்ப நம்ம செய்யக்கூடிய சிறு அமல் கூட வெற்றியானதாக தரணுங்கிறத இந்த ஆயத்திலிருந்து நம்ம உணரக்கூடியவர்களாக இருப்போம். அடுத்தது நம்ம சொல்றோம், என்னுடைய முயற்சிகள் அர்த்தமற்றதாகலாம் இருக்கே, நம்ம என்னுடைய முயற்சி எதுவுமே இதுவா வரலையே, முன்னேற்றமா வரலையே அப்படின்னு நம்ம புலம்பக்கூடியவர்களை பார்த்து அல்லாஹ் சொல்றான், முயற்சிகள் அர்த்தமுள்ளவையாக இருப்பதற்கு மார்க்கத்தை பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். எல்லா நிலையிலையும் நம்ம என்ன செய்யணும், இஸ்லாம்ங்கிற அந்த ஒரு பெரிய கவசத்துக்குள்ள மார்க்கம்ங்கிற அந்த பூவை நுகரக்கூடியவர்களாகவே இருக்கணும். இன்னைக்கு நம்மகிட்ட மார்க்கம்ங்கிறது இந்த ஹிஜாபும் வெளித்தோற்றத்துல இருக்கக்கூடிய ஆண்கள் வைத்திருக்கிற தாடியுமா அப்படின்னு இல்லை. எல்லா நிலைமையிலையும் நம்மளை பார்க்கும்போது அல்லாஹ்வின் சிந்தனை அவங்களுக்கு வரணும். அந்த சிந்தனையுடன் வாழக்கூடிய அத்தியாயம் தான் 2வது அத்தியாயம் 110வது வசனத்துல அல்லாஹ் சொல்றேன். 10வதாக, யா அல்லாஹ், என் பாவங்களிலால் உன்னிடமிருந்து விலகி விடுவேனே, எனக்கு பயமாக இருக்கிறது என்று ஒரு மனிதன் புலம்பும் போது அல்லாஹ், உங்களில் எவரும் வரம்பி மீறி தமக்கு தம்மை தீங்கிழைத்துக் கொண்ட போதிலும் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தில் அவர் நம்பிக்கை இழக்க வேண்டாம். அல்லாஹ் சொல்றான், நீங்க வரம்பி மீறி தீங்கிழைச்சுக்கிட்டா கூட என்கிட்ட மன்னிப்பு கேட்டு வந்துட்டீங்கன்னா, நம்பிக்கை இழக்காம என்கிட்ட வந்துட்டீங்கன்னா உங்களை நான் மன்னிச்சிருவேன்.
அப்படிங்கிற ஆயத்து தான் 39வது அத்தியாயத்துல 53வது ஆயத்துல அல்லாஹ் தஆலா சொல்றான். அப்ப நம்ம ஒவ்வொரு கண நேரமும் மனதுல ஆளை பதிய வைப்போம். அல்லாஹ் நம்மளுக்கு ஆறுதல் கூறுறதுக்கு ரெடியா இருக்கான். நம்ம ஆறுதலை தேடி வெளியில அலையாம அல்லாஹ் தரக்கூடிய நிகமத்துகளுக்கு நன்றி செலுத்தக்கூடிய வாய்ப்பை வல்ல ரஹ்மான் நம்மளுக்கு தருவாங்கிற மனப்பூர்வமான துவாவை நம்ம செய்யக்கூடியவர்களாக இருக்கும். ஒரு இது ஒன்று சொல்லுவாங்கல்ல, சந்தோஷத்துல கை கொடுக்கிற விட 5 விரலை விட கஷ்டத்தில் கண்ணீர் துடைக்கும் 1 விரல் மேலானதுன்னு சொல்லுவாங்க. நம்ம சந்தோஷத்துல கை கொடுக்கிற 5 விரலை விட கஷ்டத்துல கண்ணீரை துடைக்கக்கூடிய 1 விரல் மேலானது அப்படின்னு நமக்கு சொல்லப்படும். அப்ப அந்த அடிப்படையில நம்மளை அல்லாஹ் தஆலா 5 கலிமாவை கொண்டு ஒரே ஈமானை கொண்டு நம்மளை வாழ வச்சிருக்கான். அப்ப அந்த ஒரு ஈமானை பற்றி பிடிச்சிட்டா 5 கடமைகளுக்கு நம்ம முழுமையானவர்களாக மாறிடலாம் இன்ஷா அல்லாஹ். அப்படிப்பட்ட நல்ல வாழ்வை நம்ம அனைவருக்கும் அல்லாஹ் தஆலா தந்தருள்வானாக. தாயை பற்றி புள்ள சொன்னாங்க, அதை மட்டும் சில வார்த்தைகளை சொல்லிட்டு நிறைவு செஞ்சிடறேன். திடீர்னு எங்களுக்கு அது நான் அந்த பிள்ளை என்ன பேசுவான்னு எனக்கு கேட்டேன், ஆனால் சரியா நான் மனதில் பதிய வைக்கல. அல்ஹம்துலில்லாஹ் தாய், அந்த தாய் இடத்த அல்லாஹ் தஆலா யாருக்கும் கொடுக்கல. 70 தாய்க்கு மேலான ரப்பு அவனுடைய இரக்கத்தையும் அவனுடைய ரஹ்மத்தையும் அவனுடைய மன்னிப்பையும் அவனுடைய பாசத்தையும் தாய்கிட்ட தான் கொட்டி கொடுத்துருக்கான். கண்மணி நாயகம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீங்க மதிப்பளிக்கிறதுக்கு யார் தகுதியானவர்கள் ஒரு சஹாபி கேட்கும்போது 3 முறை உன்னுடைய தாய்னாங்க. 4வது முறை தான் சொன்னாங்க உன்னுடைய தந்தைன்னாங்க. அடுத்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய ஹதீஸ்ல நம்மளுக்கு நிறைய பதிய வைக்கிறது, தாயின் காலடியில் சொர்க்கம்னாங்க, தந்தையின் பொருத்தத்தில் அல்லாஹ்வின் பொருத்தம் இருக்கிறதுன்றாங்க. இப்ப தாயை பேர் சொல்லி கூப்பிடக்கூடிய பிள்ளைங்கள் எவ்வளவோ இருக்காங்க, அல்லாஹ் பாதுகாக்கணும். தாய்க்கு மரியாதை கொடுக்காத பிள்ளைகள் எவ்வளவோ இருக்காங்க. அப்ப அந்த தாய் தந்தைகள் நம்ம எப்படி மதிக்கணுங்கிறதுக்கு நம்மளுக்கு முன்னோர்கள் சிறந்தவர்கள் சொல்லி கொடுத்த ஒரு வார்த்தை, தாய் மனதில் கள்ளம் இருக்காது. பிள்ளையை பத்தி தப்பா நினைப்பாளா? என்னதான் தப்பு செஞ்சிருந்தாலும் ஏன் புள்ளம்பா. தாய் தொட்டால நோய் வராது. தாய் தூக்கி தாயுடைய அரவணைப்பு கிடைச்சிட்டா அந்த நோய் என்ன செய்யும்? விலகி போயிடும். தாயுடைய சொல்லில் கருவம் இருக்காது. அடுத்தவங்க பார்த்து பிள்ளை ஏதாவது சொல்லிட்டாங்கன்னா என்ன செய்வா தாய்? என் பிள்ளை அப்படி இல்லை அப்படின்னு கருவத்தோட பேச மாட்டாங்க. அடுத்தது தாயுடைய அன்பில் கலக்கம் இருக்காது. தாயுடைய பேச்சில் கசப்பு இருக்காது. தாயுடைய கோபத்தில் கங்கணம் இருக்காது. கோபத்துல உன்னை பழி வாங்கி தீருவேன் அப்படின்னு எந்த தாயாவது சொல்லுவாளா? தாயுடைய பாலில் கலப்படம் இருக்காது. தாய் பாசத்தில் பாதம் இருக்காது. தாய் மடி போல சொர்க்கம் இருக்காது. ஏன்னு கேட்டா கண்மணி நாயகம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த தாயின் பாதத்துலதான் சொர்க்கத்தை எல்லாம் தந்திருக்கான். இப்ப நான் இதை ஏன் தாயை பத்தி சில வார்த்தைகள் நம்ம சொன்னோம்டா, அதாவது அந்த பிள்ளை சொன்னதுக்கு அல்ஹம்துலில்லாஹ் இதை கேட்கும் போது அதுக்கு என்ன செய்ய, நம்மளுடைய சின்ன பையனுக்கும் ஒரு ஊக்கம் கிடைச்சது மாதிரி இருக்குமேங்கிற ஒரு ஆறுதலுக்கு தான் நாங்க சொன்னோம். அல்லாவே நம்மளுக்கு ஆறுதல் கொடுக்க ரெடியா இருக்கும்போது நம்மளால முடிஞ்ச ஆறுதல்களையும் எல்லாருக்கும் இறைக்கக்கூடியவர்களாக இருப்போம். எதை கேட்டோமோ எதை சொன்னோமோ அதன்படி நடக்கக்கூடிய தௌஃபீக்கை வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. வாஹிர் தகவான அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலி சய்யிதினா முஹம்மதின் வ பாரிக் வ சல்லிம் அலைஹி. சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானக அல்லாஹும்ம பிஹம்திக நஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த வ நஸ்தக்ஃபிருக வ நதூபு இலைக். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வ ஸலாமுன் அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். برحمتك يا ارحم الراحمين والحمد لله رب العالمين. صلى الله على